திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக ஆஸ்கார் மூவிஸினுடைய தயாரிப்பாளர், திரைப்பட விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். திரைப்படங்கள் குறித்து நிறையவே பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் சூர்யா அவர்களுடைய ஒரு மாஸ் திரைப்படம் வருது அடுத்த வாரம். இந்த திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் இயக்குகிறார்கள். வழக்கமாக அவர் இயக்கிட்டு இருந்தது சின்ன சின்ன படங்களாக, எல்லாமே வெற்றி படங்கள். ஒரு பெரிய ஹீரோவை வச்சு இப்போ தான் அவர் இந்த திரைப்படத்தை எடுக்கிறாரு. எப்படி சூர்யா இதுக்கு ஒத்துக்கொண்டு ஆர்ஜே பாலாஜியோடு இந்த வேலை செய்ய துணிஞ்சாரு? அதனுடைய பின்னணி என்ன சார்? பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டேலண்டடான ஒரு யங்ஸ்டர். அது ஒரு மாதிரி சினிமாவுக்கு கரெக்டான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் முதல் படம் எல்கேஜி பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி படமாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மூக்குத்தி அம்மன் நயன்தாரா வச்சு பண்ணார். அதுவுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், பெரிய கலெக்ஷனை கொடுத்துச்சு. அப்புறம் 1-2 படங்கள் சரியில்லாமல் போச்சு ஆர்ஜே பாலாஜிக்கு. ஸோ ஆனால் ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான காமெடி படங்கள், ஒரு குடும்ப படங்கள் தான் பண்ணியிருக்காரு. சூர்யா அப்படின்னும் போது சூர்யா ஒரு மாஸ் ஹீரோ, அதில் ஒன்றும் எந்த சந்தேகம் கிடையாது. சூர்யாவோட சிங்கம் 1, 2, 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 6, வேலு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் கஜினியிலேருந்து பல படங்கள், சூர்யாவுடைய படங்கள் எல்லா படங்களுமே ரொம்ப வித்தியாசமான படங்கள் இருக்கும். ஒவ்வொரு படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட படம் காக்கலேருந்து, 7ஆம் அறிவிலேருந்து, வாரணம் ஆயிரம்லேருந்து, எப்படி சொல்ல அயன்லேருந்து, ரொம்ப வெரைட்டியாக படங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். சூர்யா ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி சாய்ஸ் எடுப்பார். நீங்க ஜெய் பீம் பார்த்தீங்கன்னா சூர்யா படம் தான், நீங்க சூரரை போட்டு சூர்யா படம் தான். இந்த மாதிரி வெரைட்டியா படங்கள் நடிக்கணும், நல்ல கதையம்சம் உள்ள படங்களையும் நடிக்கணும்னு ஆசைப்படுவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி மாஸ் என்டர்டெயின்மெண்ட் படங்களும் ஒரு நடிப்பார். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சூர்யாக்குன்னு ஒரு வேல்யூ, அது எப்படின்னா ஆக்ஷன் ஹீரோ. ஆனால் அந்த ஆக்ஷனோடு சேர்ந்து ஒரு பவரான ஒரு குடும்ப கதையும் உள்ளே இருக்கும். அவர் ஒரு மாதிரி ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வரிசையில் சூர்யா வச்சு ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கான ஒரு குவாலிட்டி இருக்கணும் இயக்குனர்களுக்கு. இப்போ நீங்கள் இப்போ சிவா இருக்கார் இல்லையா, அவர் சூர்யா வச்சு படம் எடுக்கிறாருன்னா அவர் ஆல்ரெடி கமர்ஷியல் படங்கள் பல படங்கள் எடுத்தவர். அஜித்தை வச்சு, ரஜினியை வச்சு, எல்லாரையும் வச்சு எடுத்தவர். அவர் எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோவை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். கமர்ஷியல் ஹீரோவை ஹேண்டில் பண்ணுறதே ஒரு ஆர்ட். இது ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேஎஸ் ரவிக்குமார், அப்புறம் பி வாசு, அப்புறம் நம்ம பாஷா படம் எடுத்தார்ல சுரேஷ் கிருஷ்ணா, இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கமர்ஷியல் ஹீரோஸு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி பாரதராஜா எடுக்கிற மாதிரி படங்களை இவங்களால் எடுக்க முடியாது. பாலச்சந்தர் எடுக்கிற படங்கள் மாதிரி இவங்களால் எடுக்க முடியாது. நீங்கள் ரஜினி ஒரு பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தினார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரஜினி பயங்கரமான மாஸ் ஹீரோவை மாறிட்டாரு. பாலச்சந்தர் ரஜினியை வச்சு படங்கள் தயாரிச்சார் அவரோட நிறுவனத்தில். திருப்பி எடுக்க முடியாது, எடுக்கல, டைரக்ட் பண்ணல. ரஜினியை வச்சு வேணான்னு நினைச்சார். காரணம் என்னன்னா அவரால் அது முடியாதுன்னு நினைச்சாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணாமலை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் தான். அதில் சுரேஷ் கிருஷ்ணாவை டைரக்டராக போட்டார். அவருடைய சிஷியன் தான். ஸோ அப்படி இப்போ மாஸ் ஹீரோ வச்சு ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆர்ட் தான். ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை முதல்ல விஜய்க்கு சொன்ன கதை. அப்படியா? ஆமாம்மா, விஜய்க்கு சொன்ன கதை. விஜய்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சில காரணங்களால அது பண்ண முடியாமல் போச்சு. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட இந்த கதை அப்புறம் சூர்யாவே கூப்பிட்டு நீங்கள் விஜய்க்கு ஒரு கதை சொன்னீங்களாமே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. 45 நிமிஷம் தான் கதை சொல்லியிருக்காரு. படம் அவருக்கு திருப்தி அடைஞ்சிருக்கு, கதை அவருக்கு திருப்தியாக இருந்திருக்கு. நிச்சயமாக இதை ஹேண்டில் பண்ணுவார், சக்ஸஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஆர்ஜே பாலாஜி மேலே சூர்யாவுக்கு இருந்தது. அப்போவே ஓகேன்னு சொன்னார். அந்த படம் தொடங்கினது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா பண்ணுவார். அந்த மாதிரி இது ஒரு மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் தான். கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு, வக்கீலாவும் நடிக்கிறார். 2 டைமென்ஷன் 2 கதாபாத்திரங்கள். ஆமா, 2 கதாபாத்திரங்கள் நடிக்கிறார். ஆமா, டபுள் ஹீரோ கிடையாது, டபுள் ட்வின்ஸ் கிடையாது, 2 கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறார். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு பகுதி வக்கீலா நடிக்கிறாரு. இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா இந்த கருப்புசாமி, இந்த எப்படி சொல்லுவோம் எல்லையை காக்குற சாமின்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு நிறைய பாத்தீங்கன்னா அந்த பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம எப்படி சேயோன்னு ஒரு படம் நடிக்கிறார் பாருங்க, சிவகார்த்திகேயன். அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் தான். ஸோ அப்படி ஒரு கேரக்டர் அதுல நடிக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சாங்ஸ் சாய் அபயங்கர் தானே. சாய் அபயங்கர் பார்த்தீங்கன்னா கருப்பு தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணுறார்.
முதல்ல கமிட் பண்ணுறது கருப்பு தான். ஆர்ஜே பாலாஜி சமீபத்தில் நடந்த இந்த எப்படி ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருக்காரு, சாயேபேங்கர் வந்து கருப்பில் கமிட் பண்ணும்போது அவருக்கு ஒரே ஒரு படம் தான் இருந்துச்சு. இப்போ கருப்பு 3 வருஷம் ஆச்சு ப்ரொடக்ஷனு. இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் முடிஞ்சு படம் ரிலீஸ் பண்ணுற இந்த சூழலில் சாயேபேங்கர் வந்து 73 படம் வச்சுருக்காரு. வீட்டுக்கு போனால் ஹெலிகாப்டர் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய மேஜிக்னு தெரில. சாயேபேங்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சாயேபேங்கர் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. பல எப்படி சொல்லுது, பெரிய பெரிய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸோட படங்கள் பண்றாரு. அல்லு அர்ஜுன் படம் இருக்கு இல்லையா, சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன், அதுவுமே சாயேபேங்கர் தான் மியூசிக் பண்றாரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாஸ் அட்ராக்ஷன் சார். இந்த படம் எப்படி எனக்கு சாத்தியமாச்சு அப்படிங்கிறது ஆர்ஜே பாலாஜி அந்த ஆடியோ ரிலீஸில் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து விஷ்ணு அந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூடவே இருந்து எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணார், அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய படத்தை எடுக்கிறதுக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மே மாதம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி சூர்யாவுடைய தியேட்டரில் வந்த படங்கள் அதில் வந்து ஜெய்பீம் நல்லா ஓடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய ரிப்போர்ட்டர் வந்து ஓடிடி ரிலீஸு. தியேட்டரிக்கல் ரிலீஸ் அப்படின்னா அந்த கங்குவா மிகப்பெரிய தோல்வி, பயங்கரமான டிசாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட்ரோமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க, ஆனால் பெருசாக வந்து ரெட்ரோமே வந்து போல. சூர்யாக்கு அது ஒரு தோல்வி படம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கொடுக்கும் அப்படின்னு சூர்யாவும் நம்புறாரு, சூர்யாவோட ரசிகர்களும் நம்புறாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவங்க இந்த படத்துக்கு வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஒரு கட் கூட கொடுக்கல சென்சார்ல. அப்படியே வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, மாஸ் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அதாவது தொடர்ச்சியாக சில தோல்விகள் வந்ததனுடைய காரணமாக தான் நம்ம பாலாஜியை பிடிப்போம், நமக்கு அடுத்த ஒரு வெற்றி தேவை அப்படிங்கிறதுனால தான் பாலாஜியோட கூட்டணி சேர்ந்தாரா? அதுதான் காரணமாக இருக்குமா? இல்லை அப்படி கிடையாது சார். எப்போவுமே எப்படின்னா ஒரு கதாநாயகன் வந்து ஒரு அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது வெரைட்டியாக படம் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ விஜய் அஜித்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக வெரைட்டி சாய்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆக்ஷன் படங்கள் அல்ல மாஸ் என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் முதல்ல சொன்னப்போ சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரைட்டியான சப்ஜெக்ட்ஸில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. கதை நல்லா சொன்னீங்க, கதை நல்லா சொல்கிறாருனாலே ஒரு இயக்குனர் அவருடைய படைப்பை கரெக்டாக வந்து கதையாக சொல்லும் போது சொன்னாலே அது வந்து முன்னாடி இருந்து கதை கேட்குற அந்த ஹீரோவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். நிச்சயமாக இந்த படம் நல்லா வருமா, இவர் சொல்கிற மாதிரி எடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவரால் வந்து கெஸ் பண்ண முடியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ, அட்லி மாதிரியோ, நெல்சன் மாதிரியோ ஆக்ஷன் படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி கிடையாது. முதல் தடவையாக ஆர்ஜே பாலாஜியை நம்பி வந்து சூர்யா அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆர்ஜே பாலாஜியும் பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு டேரக்டராக, ஸ்டாரை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள டேரக்டராக வந்துருவார். சரி சார், இந்த திரைப்பட நிகழ்ச்சிக்கு வந்து த்ரிஷா அவர்கள் தான் வர வேண்டியது. அவங்க வந்து இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க இல்லையா, அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க, எனக்கு சரியா அழைப்பு வரல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் ஓடிட்டுருக்கு. உண்மையிலே வந்து த்ரிஷா அவர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்களா? என்ன நடந்தது சார்? இந்த படம் நடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா த்ரிஷாக்கும் டேரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்தது படம் தயாரிப்பில் இருக்கும்போது. அதெல்லாம் அப்புறம் இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேரும் பார்த்துருக்காங்க, நேருக்கு நேர் பார்த்துருக்காங்க, த்ரிஷாவும் ஆர்ஜே பாலாஜியும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு கோபம் மனசுக்குள்ளே இருந்தால் கூட எங்கேயாவது ஒரு பொது நிகழ்ச்சிகளில் வந்து நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் என்ன ஆகும்னா அவங்க வந்து அதை மறந்துடுவாங்க. 2 பேரும் ஹாய் சொல்லுவாங்க, ஹலோ சொல்லுவாங்க, ஹக் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் அது வந்து ஈஸியாக வந்து டெவலப் ஆயிரும். அப்படி தான் வந்து 2 பேரும் பார்த்துருக்காங்க, நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசியிருக்காங்க. அந்த பழைய கருத்து வேறுபாடுலேருந்து அவங்க வெளியில் வந்துட்டாங்க, அதான் உண்மை. அப்படி எப்படி மௌனம் பேசியதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட வந்து த்ரிஷா காம்பினேஷனாக நடிக்கிற படம் இது கருப்பு. இது வந்து அவங்களும் வக்கீலாக நடிச்சிருக்காங்க த்ரிஷா. ஸோ த்ரிஷா பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமராக நடிப்பாங்க. கொஞ்சம் த்ரிஷா ஹீரோயினாக இருந்தாலே அந்த ஒரு கிளாமர் அட்ராக்ஷன் படத்தில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் வக்கீலாக நடிச்சிருக்காங்க, நல்ல ஒரு கேரக்டர். ஆமாம், இப்போ பிரீத்தின்னு ஒரு கேரக்டரில் வந்து நல்லா நடிச்சிருக்கதா சொல்கிறாங்க. த்ரிஷாவுக்கு அழைப்பு அனுப்பப்படலைன்றது உண்மைதான் சொல்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா மதுரையில் இந்த ஆடியோ ரிலீஸ் நடந்தது, சமீபத்தில் தான் இந்த ஆடியோ ரிலீஸ் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு த்ரிஷா வந்தாங்கன்னா அது ஒரு மாஸ் க்ரௌட் வந்து கேதர் ஆயிருந்தாங்க சார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தளபதின்னு கூப்பிடுவாங்க, அஜித்தை வந்து தலைன்னு கூப்பிடுவாங்க, கமலை வந்து உலக நாயகன் கூப்பிடுவாங்க, ரஜினியை வந்து சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுவாங்க. ஆனால்
வந்து அண்ணன்னு கூப்பிட்ற ஒரே கதாநாயகன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து சூர்யா தான். எங்கள் அண்ணன் சூர்யா அண்ணன் அப்படி தான் எல்லோரும் வந்து சூர்யா வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க. சூர்யாவுக்கு முன்னாடி எந்த பட்டமும் கிடையாது, அண்ணன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ சூர்யாவுக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்குது சார். அதாவது வந்து சூர்யா அந்த எப்படி சொல்லுது, விஜய், ரஜினி, கமல், விஜய், அஜித் அந்த இடத்துக்கு வந்து சூர்யா வர முடியாட்ட கூட சூர்யாக்குன்னு ஒரு பெரிய மாஸ், சூர்யாக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ். அவர் திரைப்படம் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு, அது ஒரு காரணம். ஆமா, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி தம்பட்டம் இல்லாம திமிர் இல்லாம எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு நாகரிகமா நடந்துக்கக்கூடிய, பொது இடங்கள்ல எல்லாம் எல்லாரையும் மதிச்சு பேசி பழகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கதாநாயகனா தான் சூர்யா எல்லாரும் பார்க்குறாங்க. சூர்யாக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ், பயங்கரமான ஒரு ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் வந்து சூர்யாவுக்கு இருக்கு. இந்த நீங்கள் அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு சூர்யா வரும்போதெல்லாம் பயங்கர ஆர்ப்பாட்டம், பயங்கர அப்ளஸ், பயங்கர சவுண்டு, கிளாப்ஸ், விசில் சத்தம். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த ஃபங்க்ஷனில் திரிஷாவை வந்து அழைச்சாங்கன்னா, திரிஷா மேடைக்கு வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா டிவிக்கேங்கிற குரல் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து எதிரொலிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தலைவி 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 அப்படிங்கிற ஒரு குரல் வந்து ஒட்டுமொத்தமாக ஒலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தளபதி தளபதி தளபதிங்கிற குரல் வந்து ஒலிக்கிறதுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு வாய்ப்பு இருக்கு. இருக்கா இல்லையா? இன்னைக்கு வந்து இருக்கிற ரசிகர்கள் மனநிலை அப்படிதான் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்து ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அஜித் படம் துணிவு எடுத்தாங்கல்ல, துணிவு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, துணிவு அப்டேட் கொடுங்க, துணிவு அப்டேட் கொடுங்க. அப்படி ஒரு வாட்டி எடப்பாடி வந்து போயிருக்கும் போது எடப்பாடிட்ட போய் ஐயா துணிவு அப்டேட் கொடுங்க கேட்டாங்களா இல்லையா? ஏன்னா நம்ம மக்கள் மனநிலை எங்கேயோ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கும்போது, கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது தூக்கி காட்டுறாங்க துணி. அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி வந்து மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு. அதனால இப்ப இருக்கிற சூழலுக்கு திரிஷா ஆடியோ ரிலீஸ் பண்ண ஃபங்க்ஷனுக்கு அழைச்சாங்கன்னா நிச்சயமா இப்படி ஒரு சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வந்திருக்கும். கிண்டலா கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. சும்மா போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தொடங்கி விட்டுருவாங்க. அப்படி அது நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த படத்துக்கான ஆடியோ ரிலீஸ்க்கான பட ப்ரொமோஷனுக்கு தான் ஆடியோ ரிலீஸே பண்றாங்க. இந்த ப்ரொமோஷனே அடிபட்டு போகும், இது வந்து மேலோங்கிரும் இல்லையா? அதனாலதான் வந்து என்னன்னா அவங்க டிப்ளமேட்டிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்படி ஒரு தர்ம சங்கடம் இருக்கே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சூர்யாவுக்கு வந்து கட் பண்ணிங்க, இப்படி ஒரு தர்ம சங்கடம் இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரிஷாக்கு வந்து அழைப்பதிலே கொடுக்காம விட்டாங்க. இல்ல அத பேசி இருக்கலாமே, அவங்ககிட்ட பேசி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நிச்சயமா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சொல்லாமலாம் இருக்க மாட்டாங்க சார். இப்ப அந்த படத்தினுடைய ஹீரோயின் போது அவங்க 23 வருஷமா வந்து தொடர்ந்து வந்து பெரிய ஹீரோயினா இருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி அந்த மேடையில பேசியிருக்காரு, திரிஷா பத்தி பேசியிருக்காரு. அதாவது வந்து திரிஷாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது திரிஷாக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அவர் எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, திரிஷாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு திரிஷாக்கு தான் தெரியும் அப்படின்னு இருக்காரு. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அது எவ்வளவு கஷ்டம்னு. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, நிச்சயமா பேசியிருப்பாங்க சார், பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த படத்துல முழுசா படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இப்போ ஒரு மறக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல, ஒரு பெரிய ஸ்டார் அவங்க அப்படின்னும் போது அவங்களை கூப்பிட்டு தான் இந்த விழா நடந்திருக்கணும். ஆனா கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. அதனால அதை நாகரீகமா தவிர்த்துட்டாங்க. அதை கண்டிப்பா பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுமே அதை புரிஞ்சிருப்பாங்க. நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த எப்படி சொல்றது, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு திருப்பதியில சாமி கும்பிட்டு வந்து விஜய் வீட்டு வாசல்ல இறங்கும் போது தலைவின்னு கத்தாரம் பாத்தீங்களா இல்லையா? சோ அப்படிதான் நம்மளுடைய மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறதுனால சோ இதை தவிர்த்திருக்காங்க, அவ்வளவுதான். தொடர்ந்து பேசுவோம் சார் திரைப்பட விஷயங்கள் பற்றி, நடிப்பு துறை பற்றி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி.